ஸோ இது வந்து பெல் ஹை ப்ரெஷர் பாய்லர். ஸோ இதில் வந்து எப்படி வாட்டர் சப்ளை பண்ணி ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணி டர்பைனை ரன் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதான் கான்செப்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக பார்க்கலாம். சரி, ஓகே. நமக்கு ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் தேவை. ஸோ நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்த்துருக்கேன். கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ வாட்டர் வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். ஸோ ப்ரீ ஹீட் பண்ணனா வந்து நம்ம பம்ப் மூலமாக இன்ஜெக்ட் பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து அப் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஃபீடு பம்ப் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபீடு பம்ப் யூஸ் பண்ணி எக்னாமிசரில் கொடுக்கணும். எக்னாமிசர் என்னென்னா வாட்டரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணும், அதாவது வாட்டரை வார்ம் பண்ணும். ஸோ வந்து அதான் எக்னாமிசர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் பார்த்திங்கன்னா, அதாவது எக்னாமிசரில் நமக்கு வாட்டரை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம்னா ஃப்ளூ கேஸ். அதாவது ஃபர்னஸ்லேருந்து நமக்கு எரிஞ்சு மிச்சம் வரக்கூடிய ஃப்ளூ கேஸ், அதுதான் ஃப்ளூ கேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃப்ளூ கேஸை யூஸ் பண்ணி நம்ம எக்னாமிசர் மூலமாக வாட்டரை ஹீட் பண்ணுறோம். ஸோ அந்த வாட்டர் வந்து நமக்கு முழுவதுமாக வந்து ஹீட் ஆகாது, ஸ்டீமாக மாறாது. ஸோ வார்ம் வாட்டர் தான் இருக்கும். ஏன் இந்த மாதிரி வார்ம் வாட்டராக இருக்குதுன்னா, நமக்கு இந்த ஃப்ளூ கேஸ் வந்து இந்த ரேடியன்ட் சூப்பர் ஹீட்டர், கன்வெக்டிவ் சூப்பர் ஹீட்டர், ஏர் ப்ரீ ஹீட்டரை தாண்டி தான் நமக்கு இங்கே வருது. ஸோ அதோட ஹீட் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் வாட்டர் வந்து ஜஸ்ட்டு வந்து வார்மாக தான் செய்யும். ஸோ இந்த வார்ம் வாட்டரை அப்படியே பாய்லரில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். பாய்லரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த வார்ம் வாட்டரை நம்ம ஸ்டீமாக மாற்றுறதுக்கு ஃபர்னஸில் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபர்னஸில் கொடுக்குறது எப்படின்னா, அதுவும் பம்பு மூலமாக இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் பம்ப், 2 பம்பு யூஸ் பண்ணுறோம். பம்ப் மூலமாக இன்ஜெக்ட் பண்ணி அதை அப்படியே ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதே ஸ்டீமை பாய்லரில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டீம் பார்த்திங்கன்னா நமக்கு வெட் கண்டிஷன் தான் இருக்கும், முழுவதுமாக நமக்கு சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமாக இருக்காது. ஸோ இந்த வெட் ஸ்டீமை மறுபடியும் சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமாக மாற்றுறதுக்கு இங்கே ரேடியன்ட் சூப்பர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம். மறுபடியும் மிச்சம் இருக்கிற ஸ்டீமை கன்வெக்டிவ் சூப்பர் ஹீட்டரை யூஸ் பண்ணுறோம். இதில் ரேடியன்ட் சூப்பர் ஹீட்டர் பார்த்தாச்சுன்னா நமக்கு இமிடியேட்டாக வந்து சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம் உருவாகும். கன்வெக்டிவ் சூப்பர் ஹீட்டர் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதெல்லாம் அதனால் 2 சூப்பர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இதில் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமை அப்படியே டர்பைன் ரன் பண்ணுறதுக்கு டர்பைன் அனுப்புகிறோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஸ்டீம் உருவாகக்கூடிய ப்ராசஸ்ஸு. ஸோ இதில் நமக்கு வந்து ஃபர்னஸை ரன் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ஃபியூல் தேவை. ஸோ அதுக்கு நமக்கு என்ன பண்ணுறோம்னா, அதுக்கு நமக்கு வந்து ஏரும் கோலும் தேவை. ஸோ வந்து அதை 2 மிக்ஸ் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட் நம்ம ஏர் எடுத்துருக்குறோம். எஃப்டி ஃபேன், அது மூலமாக ஏரை வந்து நம்ம வந்து ஃபேன் மூலமாக உள்ள இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஹீட்டரில் வந்து அனுப்புகிறோம். ஸோ ப்ரீ ஹீட்டரில் வந்து ஏர் வந்து ஓரளவு வந்து ஹீட் ஆகுது. ஏன்னா ஃப்ளூ கேஸு இங்கே எல்லாமே வந்து நமக்கு வந்து டச் ஆகிட்டு வர்றதுனால அந்தளவுக்கு ஹீட் இருக்காது. ஸோ ஃபஸ்ட் வந்து ஏர் ப்ரீ ஹீட்டர் 1. ஏன் நம்ம வந்து ஏர் வந்து ஹீட் பண்ணுறோம்னா, அப்போ தான் நமக்கு ஏரும் கோலும் வந்து சரியாக வந்து மிக்ஸ் ஆகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஹீட் பண்ணுறோம். ஸோ ரெண்டு பார்த்திங்கன்னா அது அப்படியே ஏர் ப்ரீ ஹீட்டர் 2ல் போகுது. இதில் கொஞ்சம் மறுபடியும் ஹீட் ஆகுது. ஹீட் ஆகக்கூடிய ஏர் வந்து புல்வரைசரில் போகுது. புல்வரைசர்னு என்னென்னா, ஏரையும் கோலையும் மிக்ஸ் ஆகக்கூடிய இடம் தான் வந்து புல்வரைசர். ஸோ அந்த மாதிரி ஏரையும் கோலையும் மிக்ஸ் பண்ணி சரியான விதத்தில் நம்ம ஃபர்னஸுக்குள்ளே வந்து கொடுக்குறோம், ஃபியூலாட்டு கொடுக்குறோம். அதனால் ஃபர்னஸ் வந்து நல்லா வந்து ஃபியூல் கொடுக்குறதுனால ஃபர்னஸ் வந்து ஃபயர் ஆகுது. ஸோ இது ஒரு மெத்தடு. இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னஸ்லேருந்து வரக்கூடிய ஃப்ளூ கேஸை யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ளூ கேஸு எல்லா எக்யூப்மெண்ட்டும் டச் ஆகிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிரேட்டர், அதை யூஸ் பண்ணி நம்ம அதை ஃப்ளூ கேஸில் உள்ள அன்கண்டிஷனல் கேஸு, அதாவது அன்கண்டிஷனல் கேஸு, அதாவது தீமை விளைவிக்கக்கூடிய கேஸ் எல்லாத்தையுமே வந்து அதிலிருந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேன் மூலமாக அதை சிம்னிக்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணி அட்மாஸ்பியரில் வந்து நம்ம அதை கொடுத்துருந்தோம்.